ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாய்களின் அதிபதியுமான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் யோசேப்பிற்கு என்று ஒரு வழியை, ஒரு பாதையை, ஒரு ட்ராக்கை ஆண்டவர் நியமிச்சிருந்தார். அவனுடைய இஷ்டப்படி அல்ல, அவனுடைய விருப்பப்படி அல்ல. அவர் அந்த யோசேப்பு சொப்பனத்தை பார்க்கும்போது அவன் தன்னுடைய மைண்ட்ல அவன் ஒரு ட்ராக்கை ஃபிக்ஸ் பண்ணான். இல்ல, எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குது, எங்க அப்பா எனக்கு நல்லா சொல்லி தராரு, எங்க அப்பா கூடயே நான் இருப்பேன், நான் பரிசுத்தமா வாழணும், இவங்க எல்லாருக்குமே தலைவன் நான் தான், அதனாலதான் ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லி யோசேப்பு தனக்கான ஒரு ட்ராக்கை தன்னுடைய மனதில் வச்சிருந்தான். ஆனா ஆண்டவர் அது இல்லை, உனக்கு இந்த ட்ராக் இல்லப்பான்னு சொல்லி அவனை அவன் அறியாத தேசத்திலே ஆண்டவர் அவனை எகிப்து தேசத்துல கொண்டு போகிறார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்காக நீங்களே ஒரு பாதையை, ஒரு ட்ராக்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் நான் படிக்க போறேன், இதெல்லாம் நான் படிச்சு முடிப்பேன், இந்த இடத்துல போவேன், இந்த படிப்பை இந்த காலேஜில் படிப்பேன், இதை இந்த ஸ்கூல்ல படிப்பேன், இது முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போயிடுவேன், இது முடிச்ச உடனே நம்முடைய கேரியரை இப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுடைய இருதயத்துக்குள்ளே பல யோசனையோட நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். சிலர் டிராவல் பண்ணி போகிற வழியில அப்படியே வழி என்னமோ கொலாப்ஸ் ஆனது மாதிரி தெரியலாம். ஐயோ பாஸ்டர், உண்மையிலே அப்படிதான், நான் இப்படிதான் ஒரு டிசைன் பண்ணேன், நான் இப்படிதான் என்னுடைய ரோடை போட்டேன், ஆனா என்னமோ தெரியல, அது எங்கெங்கயோ கொண்டு போகுது, எனக்கு கண்ணுக்கு தெரியாம இடத்துல, இது என்னுடைய பிக்சர்லே இல்ல, இது என்னுடைய யோசனையிலே இல்ல அப்படின்னு நீங்கள் ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் மன வருத்தத்தோட வந்திருக்கலாம். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கான ட்ராக்கை போடுகிறதனுடைய உரிமை உங்க கையில இல்ல. உங்க பிள்ளைகளுக்கான ட்ராக்கை நீங்க போட முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக போடப்பட்டிருக்கிற அந்த வழி உங்களுக்கு பிடித்தது போல, நீங்கள் டிசைன் பண்ணது போல, நீங்க நினைச்சது போல இல்லாவிட்டாலும் நாட்கள் வரும்போது, நேரம் வரும்போது, யோசேப்பை எகிப்து தேசத்தில் கர்த்தர் தலைவனாய் மாற்றினது போல கண்டிப்பாக உங்களுடைய வழியினுடைய முடிவிலே, உங்களுடைய லைனுடைய முடிவிலே, உங்க பாதையினுடைய முடிவிலே நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய வழிகள் நமக்கு தெரியாது. அதைத்தான் யோபு சொல்லும் போது சொல்றான், நான் முன்னாடி போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாடி கிரியை செய்து நான் அவரை காணேன். நான் பரிசுத்தமா வாழ்ந்தா நான் ஜெயிச்சிருவேன்னு நினைச்சேன், நான் இப்படி போனா ஜெயிச்சிருவேன்னு நினைச்சேன், ஆனா என்னமோ தெரியல, இடையில என்ன வழி மாறி விட்டது மாதிரி தெரியுது, என் பாதை எனக்கு தெரியல, எதுல நான் கை வச்சாலும் அது எனக்கு வெற்றியா இல்லை. ஆனா நான் நம்புறேன், நீங்கள் அல்ல, ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் யோசேப்பை போல நடத்துகிறார். பாஸ்டர், நான் நினைச்சது எதுவுமே என் பிள்ளை வாழ்க்கையில நடக்கல, பாஸ்டர் நான் நினைச்சது எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல. அப்படி மனசு உடைஞ்சு போன ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து கர்த்தர் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்ல, இந்த வழி உனக்கு மறைவா இருந்தாலும், இந்த பாதை உனக்கு தெரியாததா இருந்தாலும், நீ அறியாத வழியிலே உன்னை நடத்தி கொண்டு போகிற கர்த்தராகிய நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீ போகும் வழியை நான் அறிந்திருக்கிறேன், நீ போகும் பாதை எனக்கு தெரியும், உங்கள் பிள்ளை போகிற பாதை எனக்கு தெரியும். அந்த வழி எனக்கு மறைவானது அல்ல. ஆனால் இந்த வழியினுடைய முடிவிலே ஒரு பெரிய மகிமையை காண்பீர்கள். நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமென் என்று ஆமோதித்து, கர்த்தர் வருகிறார், ஆண்டவர் பார்க்கிறார், அந்த வழியிலே நீங்கள் தோற்று போவது இல்லை. கர்த்தர் அறியாத வழியிலே நம்மை நடத்துகிற கர்த்தர்.
மோசே அப்படித்தான் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தான். எகிப்தனுடைய இடத்துல இருக்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய விஷன் ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய உயிரை காப்பாத்தி இருக்கிறார், நம்ம கூட பிறந்த எல்லா பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க, நம்ம ஸ்பெஷலா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உடனே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலாம் ஸ்பிரிச்சுவலை தெரிந்து கொண்டான், ஆண்டவரோட நடக்கிறத தெரிந்து கொண்டான். ஐயோ, என் மேல ஒரு அழைப்பு இருக்குது, என் மேல ஒரு பெரிய ஆண்டவருடைய நடத்துதல் இருக்குது, நான் எல்லாரும் மாதிரி உள்ளவன் அல்ல. அந்த விஷனை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சாட்சியாய் வாழ்ந்தான். அதனாலதான் ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடிக்கும் போது அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அதனால அங்க இருக்கிற எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தான். ஆனா திடீரென்று வேதம் சொல்லுது, அவன் இப்படிதான் போய் இப்படி போய் ஜனங்களை மீட்டு கொள்ளுவேன்னு நினைச்சாலும் அந்த ட்ராக் திடீர்னு சேஞ்ச் ஆகி இப்ப அவன் அறியாத ஒரு இடத்துல அவன் போக நினைக்காத, அவன் டிசைன் பண்ணாத ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் 40 ஆண்டுகள் அவனை டிராவல் பண்ண வைக்கிறார். ஆனாலும் அந்த 40 ஆண்டுகள் முடிஞ்சு கர்த்தர் மறுபடியும் அவனை எங்க கொண்டு வர்றாருன்னா, அவனுக்காக அவன் யோசித்த, அவன் நினைப்பதை காட்டிலும் அந்த ஆச்சரியமான அந்த வழிக்கு மறுபடியும் அவனை கொண்டு வந்து அவனுடைய நினைவை அல்ல, கர்த்தர் நினைத்த நினைவை நிறைவேற்றினது போல நான் நம்புகிறேன். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நிறைய பேரை கர்த்தர் மறுபடியும் அந்த ட்ராக்குக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். தூரத்துல போன உங்களை கொண்டு வருவார். திசை திருப்பினவர் அவர். உங்களை ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளுவதற்காக தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அந்த ட்ராக் என்னுடையது அல்ல, அதிலே ஏன் நான் பிரயாணம் பண்ணுகிறேன், அதுல நான் ஏன் போறேன், என் பிள்ளை அதுல எதுக்கு கடந்து போறான். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அந்த இடத்துல நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு, அந்த இடத்துல நீ விட்டு கொடுக்க வேண்டிய ஒன்று உண்டு, அந்த இடத்துல உருவாக்க வேண்டிய ஒன்று உண்டு, அந்த இடத்துல உனக்கு நான் சொல்லித்தர வேண்டிய ஒன்றை வைத்து நான் சொல்லி தந்து மறுபடியும் உனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே உன்னை கொண்டு வருவேன், உன்னை பயன்படுத்த செய்வேன். அன்றைக்கு நான் கர்த்தர் மாறாதவர் என்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அறிகிற ஒரு காலத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில திடீரென்று அவன் இப்ப அறியாத ஒரு வழி அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பார்வோனுடைய வீட்டுக்கு போறான். சரி, ஏற்கனவே நம்ம வழி மாறிட்டோம், அவ்வளவுதான், நம்ம வழி மாறி வந்துட்டோம், இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சும் போது ஒரு அந்த மனுஷனுடைய போத்திபாருடைய மனைவி, வேதம் சொல்லுது, அவன் போய் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ட்ராக்கை விட்டு அவனை திசை திரும்ப பண்ணுவதற்கு அவனோட பேசுறாங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். நம்பர் 1, முதலாவதாக உங்க ட்ராக்கை சத்துரு மாற்ற முடியாது, பிசாசு மாற்ற முடியாது. பிசாசு கையில் கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. ஆனா சிலர் போக வேண்டிய அந்த ட்ராக்கை யாரு மாற பண்ணினது அப்படின்னு சொன்னா, சில மனிதர்களுடைய அன்பிற்கு, சில மனிதர்களுடைய பாசத்திற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களே. ஆனால் சில மனிதர்கள் உங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்க ட்ராக்கை மாத்தி உங்களை வித்தியாசமான இடத்திற்கு கொண்டு போவார்கள். வாலிப தம்பிங்க ஜாக்கிரதையாரு, தங்கச்சிங்க ஜாக்கிரதையாரு. ஆண்டவர் உனக்கு ஒரு லட்சியத்தை வச்சிருக்கிறார், ஆண்டவர் உனக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆனா யாரோ ஒரு நபர் உங்க வாழ்க்கையில இடையில புகுந்துட்டாங்கன்னா, அவங்க கட்டுக்குள்ள நீங்க விழுந்துட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுடைய பாதையை விட்டு இன்னொரு பாதையிலே உங்களை பிரயாணிக்க பண்ணுவார்கள். ஆண்டவரா உங்களை நடத்திட்டு போகிற பாதை கடினமா இருந்தா கூட அங்கே கர்த்தருடைய கரம் உங்களை தேற்றும். அங்க ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். உங்க உயிருக்கு எந்த சேதமும் வராது, உங்களுடைய ஊழியம் எந்த விதத்திலும் தடைபடாது. ஆனா மனிதர்களால் உங்களுடைய ட்ராக்கு மாற்றப்படும். ஆனால் நீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரனுடைய மகன், பாஸ்டருடைய பையன், அவனுடைய திருச்சபையிலே கூட்டம் நடத்துவதற்காக நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த சர்ச்சில் இருக்கிற மூப்பருடைய பிள்ளைகள் இருந்தாங்க, அந்த சர்ச்சில் இருக்கிற நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க. ஒருத்தங்க ஒரு 15 பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, ஒரு 10 பேர் கொயர்ல இருக்கிறாங்க, ஒரு 5 பேர் மீடியாவில் இருக்காங்க. எல்லாரும் நிறைய வாலிப பிள்ளைங்க அங்கும் இங்கும் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க.
ஆனா இந்த பையன் மட்டும் எதுவுமே செய்யலை. என்னை கூப்பிட்டுட்டு போறதுக்கும் இன்னொரு வாலிப தம்பி வந்தான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு இன்னொரு வாலிப தம்பி வந்தான். அப்போ சாப்பிட்ற நேரத்தில் பாஸ்டர் வந்து அந்த பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இது அவனுடைய பேரை சொல்லி இது என்னுடைய மூத்த பையன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா, நான் அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். ஆமா, இங்கே தான் இருந்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். சரி, அவனை வந்து ப்ரேயர் முடிச்ச உடனே தனியாக கூப்பிட்டு போய், என்னடா உன்னை இங்கே எங்கேயுமே நான் பார்க்கல, நீ பாஸ்டருடைய பையன் நான் நினைக்கவே இல்லை, நீ என்னாச்சு, நீ உள்ள இல்லையே, நீ எதுலையுமே இல்லையே, நீ தனியா இருந்தியா, நீ ஏதோ வேலையில் இருந்தியா, ஏதோ பொறுப்பு பாஸ்டர் கொடுத்தாரா? உடனே அவன் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதான். பாஸ்டர், நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தகுதியை நான் இழந்துட்டேன். நான் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும், நான் தான் இதெல்லாம் செய்யணும், நான் தான் முன்னாடி இருந்து பார்க்கணும். ஆனா ஒரு சொற்ப மதியினம் என்னுடைய வாழ்க்கையில திடீரென்று எங்க சர்ச்சிலேயே இருந்ததுலே ஒரு பொண்ணு அவ வந்தா, என் கூட பேச ஆரம்பிச்சா, என் கூட நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சா, வசனத்தை குறித்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சா. நான் ரொம்ப நெருக்கமாய் பழகினேன், நான் நிறைய பேசினேன், நான் நிறைய இது பண்ணேன். அப்போ எங்க அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னார், இல்ல நீ எல்லாரையும் கவனிக்கிறது மாதிரி அவங்கள்ட்ட இல்லை, நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நீ தலைவன், நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ முக்கியமானவன், நீ அப்படி செய்ய முடியாது, நீ கொஞ்சம் மாறுபடு, எல்லாரும் நமக்கு ஒண்ணுதான், நீ எல்லார்ட்டையும் பேசினா தப்பு இல்லை, ஒருத்தட்ட மட்டும் பேசினா அது தப்பா போயிடும். எங்க அப்பா எவ்வளோ சொன்னாரு, ஆனா எங்க அப்பாவுடைய வார்த்தையை நான் கேட்கல. அப்புறம் கடைசியில் அந்த பிள்ளைய நான் மேரேஜ் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். நானா விருப்பப்படலை, ஆனா சூழ்நிலை என்னை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சிருச்சு. என்னால் அதை மறுக்கவே முடியல, எங்க அப்பாவால் மறுக்கவே முடியல, யாராலையுமே மறுக்க முடியல. ஆனா இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பர்சன், ஒரு நபரை என் வாழ்க்கையில இடம் கொடுத்ததுனால நான் போயிட்டு இருக்கிற அந்த ட்ராக்கை விட்டு என்னை அப்படியே திசை திரும்ப பண்ணி இப்போ நான் எல்லாவற்றையும் இழந்து என்னுடைய வழி பாதையிலே மூடப்பட்டது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு முன்னாடி போக முடியல, எனக்கு பின்னாடியும் வர முடியல. எங்க அப்பா என்னை பார்த்து டெய்லி என்னை பார்த்து துக்கப்படுறாரு. எங்க அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பேரை கொண்டு வந்துட்டேன்னு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியலன்னு அந்த சகோதரன் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்ப நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, ஆண்டவர் வந்து புது வழியை உண்டு பண்ணுகிறவர், ஆண்டவரால் உனக்கு ஒரு புது ட்ராக் அமைச்சு கொடுக்க முடியும். குயவனுடைய கையில் அவர் செஞ்சுட்டு இருந்த பாத்திரம் கெட்டு போயிருச்சு. உடனே கெட்டு போயிடுச்சுன்னு உடனே அந்த பாத்திரத்தை தூக்கி அவர் போட்டுறல, சரி அவர் வேற ஒரு பாத்திரமாய் வணைந்து கொண்டார். ஆண்டவர் உனக்கு அந்த விஷன் இல்லைன்னா இன்னொரு விஷனாவது உனக்கு கர்த்தர் தருவாரு, நீ வாழலாம், நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சில மனிதர்களுடைய அன்பு, சில மனிதனுடைய பாசம், சில மனிதர்களுடைய அரவணைப்பு, சில மனிதர்களுடைய தட்டி கொடுத்தல் உங்களை அழகா உங்களுடைய ட்ராக்கை விட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற ஏதோ வாலிப தம்பி இடத்துல தங்கச்சி இடத்துல கர்த்தர் பேசுகிறார், மகளே நீ தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற விஷன் ரொம்ப பெருசு, ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிற வழி ரொம்ப பெருசு. இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமை அல்ல, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அல்ல. இன்னைக்கு ஒன்ன நிறைய பேர் சாதாரணமா பார்க்கறாங்க, இன்னைக்கு ஒன்ன நிறைய பேர் சின்ன பிள்ளையா பார்க்கறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் பேதையா பார்க்கறாங்க. ஆனா கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தையே வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய விஷனையே வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் சிம்பிளா இல்ல, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போற காரியம் ரொம்ப பயங்கரமான காரியத்தை இதுவரையிலும் உன்னுடைய வம்சத்துல உன்னுடைய குடும்பத்துல யாருமே செய்ய முடியாததை உன்னை கொண்டு செய்யணும்ன்றதுக்காக ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய வழியை வச்சிருக்கிறார். இது சாதாரணமானதுதான், ஆனா ஆண்டவர் உன்னை கொண்டு வச்சிருக்கிற விஷன் அது காடுகளை மலைகளை தாண்டி லட்சங்களை ஆதாயப்படுத்துகிற அந்த விஷனை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நீ பிறக்கும் போதே உன்மேல் வைத்திருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு. ஆனா சத்துரு எப்படியாவது உன் ட்ராக்கை விட்டு உன்னை வெளியே கொண்டு வரணும், உன்னை திசை திருப்பணும், அந்த வழியை அடைக்கணும். நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சில நபர்களை உங்க வாழ்க்கையில அனுப்பிட்டே இருக்கிறான். பிரதர் உங்களுக்கு தான், பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு தான், சிஸ்டர் உங்க குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் என்னென்னமோ செய்ய நினைக்கிறாரு. ஆனா அந்த ஒரு பர்சன் மூலமா உன்னுடைய ட்ராக்கே மாற்றப்பட்டு நீ ஒன்னும் செய்யாம இருக்கிறதுக்கு சத்துரு முயற்சி எடுக்கிறான். ஆண்டவரிடத்துல ஒண்ணு மட்டும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, எந்த மனிதர்களும் என் வாழ்க்கையை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எனக்காய் கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையிலிருந்து என் ட்ராக்கை தவற பண்ணவே கூடாது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல கவனிங்க.
இப்ப சொன்னா கூட அம்மா கண்டிப்பா கஷ்டப்பட மாட்டாங்க. நான் ஊழியத்துல ஆரம்ப ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஊழியத்தை ரொம்ப நேசித்த அம்மா, என்ன மீட்டிங் நடந்தாலும் அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஏதாவது ஒரு இந்து நம்பர் ஏதாவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அந்த ஊழியத்தை காமிச்சு அதற்கான தேவைகளுக்கான அந்த உதவி அவங்க செஞ்சிருவாங்க. அவ்வளவு நேசிக்கிறவங்க. ஆனா அவங்க எங்கிட்ட வச்ச ஒரே டிமாண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க மகளை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வச்சாங்க. என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணணும், என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணணும். எல்லா தாய்க்கும் வருகிற ஆசை தான். ஊழியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நாங்கள் இருப்போம். நான் கொஞ்சம் பேக் அடித்த உடனே நேரம் எங்கள் அம்மா அப்பாவுடைய நம்பரை சர்ச் பண்ணி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்ப்பா அது நல்ல குடும்பமாச்சே, நீ ஏன்ப்பா இது பண்ணணும், எங்கள் அம்மா அப்பா சொல்ல ஆரம்பித்தேன். அதுலேயும் நான் ஒன்று சொல்ல நினச்சோன்னா, என்னுடைய ஸ்தாபன தலைவர் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டு இந்த மாதிரி பாஸ்டர் எங்கள் பிள்ளைக்கு தான் கொடுக்கலான்னு நினைக்கிறோம், அது ஒரு முயற்சி எடுத்தாங்க. எங்கிட்டே நேரடியாக இல்லை என்னால் நீங்கள் நோ அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் ஊழியத்தில் உதவி செய்கிறவங்க அப்போ அந்த நேரத்தில் ஆதரவாய் ரொம்ப ஆதரவாய் இருந்த ஒரு குடும்பம், என்னென்னமோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நான் டிசைட் பண்ணியிருந்தேன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் நடத்துகிற திருச்சபையில் இருக்கிற ஒரு பொண்ணை கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு பொருத்தனையை நான் வச்சுருந்தேன். எங்கேருந்து திருமணம் பண்ணாலும் நான் நடத்துகிற திருச்சபையில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் மாதிரி எடுத்திருந்தேன். அதில் உறுதியாக இருந்தேன். இல்லை, நான் அந்த மாதிரி தீர்மானம் எடுத்துருக்கிறேன், அதில் நான் உறுதியாக இருப்பேன், கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு அப்படி வச்சுக்கல அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நாட்கள் தாண்டிருச்சு, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிலைப்படுத்தினார். இப்போவும் அவர்கள் எனக்கு தாயாய் தான் இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைங்க 2 பேரும் அவங்கள கூப்பிடும்போது அவங்கள அம்மாச்சி பாட்டி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பேர பிள்ளைங்க அவங்களுக்கு இருந்தால் எப்படி அவங்கள பார்த்துக்குவாங்களோ அப்படி தான் எங்கள் பிள்ளைங்களையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் தப்பாக டிசைட் பண்ணியிருப்பேன், ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தினார். உண்மையிலே கரெக்டு தான் பாஸ்டர், கரெக்டு தான். உங்கள் மேலே வச்ச பாசம், உங்கள் மேலே வச்ச அன்பு, உங்கள் மேலே வச்ச மரியாதை, உங்கள் பின்னாடி இருந்து உங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ஆண்டவர் வேற ட்ராக்கை உங்களுக்கு வச்சிருக்காருன்றதை இப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இல்லை, என் பொண்ணு இல்லை, இப்போ உங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கைன்றதை இப்போ நான் உணர்ந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில மனிதர்கள் ஏதோ ஒன்றை பேசி ஏதோ ஒன்றை சொல்லி நீ உனக்கு இருக்கிற விஷன், உனக்கு இருக்கிற தரிசனம், உனக்கு இருக்கிற ட்ராக்கை அப்படியே சீர்குலைத்து உன்னை திரும்பி போக பண்ணும்போது நீங்கள் ஒன்று மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த மனிதனும் எனக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ட்ராக்ல வராதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. யாருமே ஆண்டவர் எப்படி இந்த மனுஷனை உலகத்தில் உண்டாக்குனதற்கு பிற்பாடு சகலத்தையும் மனுஷனை கொண்டே ஆண்டவர் செய்கிறது போல சத்துருவும் உங்க வாழ்க்கையை சீர்குலைக்கிறதுக்கு நிறைய காரியங்களை மனுஷன் மூலமா தான் செய்வான். மனுஷன் மூலமா தான் செய்வான். பி கேர்ஃபுல். யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் பேசுறாரு, உன் வழி இது அல்ல, அவ பின்னாடி போகாத, அவன் பின்னாடி போகாத, அவ பின்னாடி போகாத, அவன் பின்னாடி போகாத. அது ஒரு பெரிய பாதாள குழி, அது ஒரு பெரிய பாதாள குழி. அது உன்னை நரகத்தில் கொண்டு போய் விட்டுரும். அது உன்னிடத்திலிருந்து உன்னுடைய வல்லமையை உறிஞ்சிரும். அது உன்னுடைய அபிஷேகத்தை உன்னை விட்டு எடுத்துரும். அது உன்னுடைய விஷனை உன்னை விட்டு எடுத்துரும். கர்த்தர் உன்னை கிருபையாய் காப்பாற்றுவாராக. கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி, ஆண்டவரே எந்த மனிதனும் ஏசப்பாட்ட சொல்லுங்க, உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகளுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிறைய பிள்ளைங்க உங்கள்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணல, பிரதர் சிஸ்டர் ஷேர் பண்ணல, அம்மா அப்பா ஷேர் பண்ணல, வாலிப தங்கச்சி தம்பி நீ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல. இன்னைக்கு நீ எல்லாத்தையும் உங்க அம்மா அப்பாட்ட அப்ப சொல்லுவேன். ஆனா இந்த விஷயத்தை மட்டும் நீ ரொம்ப நாளா மறைச்சிட்டே இருக்க. நீ ரொம்ப நாளா மறைச்சிட்டே இருக்கிற. இப்படி ஒரு பிள்ளைய நான் பார்த்தேன், இப்படி ஒரு பையனை நான் பார்த்தேன், அது சரியா தப்பான்னு நீ யார்கிட்டையுமே கேட்கல. நீயா ஒரு முடிவு எடுக்கிற, நீயா ஒரு யோசனையில இருக்கிற, நீயா ஒன்னு திங்க் பண்ற. ஆனா ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார்.
உன் நினைவு என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. சத்துரு தான் அப்படிப்பட்ட மனிதர்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துகிறான். ஆண்டவரை குறிச்ச நம்பிக்கை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவான், விசுவாசத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவான். உனக்குள்ள நிறைய சந்தேகங்களை விதைப்பாங்க. நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. இல்ல, அவர்களை உன் வழிக்குள்ள நீ விடக்கூடாது, அவங்க உன் வழியா வரக்கூடாது. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி. இல்ல, உங்களுக்கு நன்மையா இருக்காது, அது நன்மையா இருக்காது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வர வேண்டாம், என் கணவனாருடைய வாழ்க்கையில வர வேண்டாம், என் மனைவியினுடைய வாழ்க்கையில வர வேண்டாம், என் வாழ்க்கையில வர வேண்டாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க முழு பலத்தோட. எல்லாரும் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும். பிள்ளைகள் இருக்கிறவர்கள் ஸ்பெஷலா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்நிய நுகத்துல என் பிள்ளை பிணைக்கப்படக்கூடாது, துஷ்டன் என் பிள்ளை வழியாய் கடந்து வரக்கூடாது. ஆண்டவரே, எங்களை காத்து கொள்ளுகிறவர், எங்களுடைய குடும்பத்தை காத்து கொள்ளுகிறவர், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய பாதையை விட்டு வழி விலக பண்ண போகிற அந்த நபர்களை கர்த்தர் இப்பொழுது பிரிப்பீராக ராஜா, பிரித்தெடுப்பீராக. ஹல்லேலூயா. நம்பர் 1, நீங்க மறந்துடக்கூடாது. மறந்துடக்கூடாது. உங்க வாழ்க்கையில உங்க விஷனை விட்டு உங்களை பிரிக்கிறதுக்கு, உங்க ட்ராக்கை விட்டு உங்களை சேஞ்ச் பண்றதுக்கு சத்துரு கையாளுகிற முதல் ஆயுதம் என்ன அப்படின்னா, உங்க மேல பாசமா இருக்கிற சில மனிதர்கள் தான். எத்தனையோ பேரை சொல்லலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை எனக்கு முன்னாடி இருக்குது. ஏன் பிரதர் அவ்வளோ செஞ்சுட்டு இருந்தீங்களே, என்ன பிரதர் ஆயிடுச்சு? இல்லை பிரதர், இல்லை பிரதர், இல்லை பிரதர், அவ்வளோதான். சில நேரத்தில் சிலர் மட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், மறுபடியும் அந்த வாழ்க்கையை நீங்கள் தொடரவே முடியாமல் போயிடும். அப்படியே அழகாக உங்களை டேன் பண்ணி கூட்டிருப்பாங்க. யூத்தில் இன்சார்ஜாக இருந்த எத்தனை பிள்ளைங்க, யூத் மீட்டிங் நடத்தின எத்தனை பிள்ளைங்க, சர்ச்சில் ஊழியக்காரராக இருந்த ஊழியக்காரருடைய பிள்ளைங்க எத்தனை பேர், மூப்பருடைய பிள்ளைங்க எத்தனை பேர் தங்களுடைய வழிகளில் யாராவது ஒருத்தர் குறுக்க பிடிச்சி அவங்கள இழுத்ததுனால போக வேண்டிய விஷயம் அடையாமல் எத்தனை பேர் பின்னாடி வந்தாங்க தெரியுமா? மகளே, இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக பேசுறார். உன் மேல ஆண்டவர் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறார். மகனே, உன் மேல ஆண்டவர் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாரு. இல்ல, அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்காத. ஆண்டவர் உன்னை குறித்து வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உன்னை குறித்து வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. உன் நினைவு அவர் நினைவு அல்ல. எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க நியமிச்சது எனக்கு போதும் ஆண்டவர். அது அழகா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும், அது குறைவா இருந்தாலும் நிறைவா இருந்தாலும், உங்க ட்ராக்ல உங்க கூட ஓடுறதற்கு எந்த குதிரை தேவைன்னு உங்களுக்கு தெரிகிறத விட என் தகப்பனுக்கு நன்றாய் தெரியும், ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். நிச்சயமாகவே அது உனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தர் அதை உனக்கு மீட்டு தருவார். கர்த்தர் உன்னை அந்த இடத்துல வைப்பார். அது எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா.